அதிகமான புரோட்டீன், ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கிற சூப்பரான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. இது நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடைகளில் நம்ம ரூ. 80 ரூ. 100 இதுக்கு மேலே போனால் தான் இந்த மாதிரி சாண்ட்விச் சாப்பிட முடியும். அதுவும் எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் அதில் போட்டிருப்பாங்களா, இதில் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மஷ்ரூம், பன்னீர், ப்ரொக்கோலி. இது வந்து ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது. இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் நம்ம ப்ரொக்கோலி வந்து சூப்பாக செஞ்சு சாப்பிடுவோம். அதோட டேஸ்ட் பிடிக்காது. குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சாண்ட்விச்சில் நீங்கள் ப்ரொக்கோலி யூஸ் பண்ணுறது அவங்க அதை தெரியவே தெரியாது. எடுத்து போடாமல் ரொம்ப நல்லா சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலி, மஷ்ரூம், பன்னீர் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயமும் கேப்சிகமும் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ப்ரொக்கோலியை வந்து பிளான்ச் பண்ணணும். நம்ம காலிஃப்ளவர் எப்படி வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுப்போமோ அந்த மாதிரி. ஆனால் ப்ரொக்கோலியை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து சாண்ட்விச்சில் ஃபில் பண்ணும்போது அப்போ தான் நமக்கு கீழே விழாமல் இருக்கும். அப்போ கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் அளவுக்கு போட்டுட்டு அதை நம்ம வந்து எடுத்துடணும். வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அதில் இந்த பிளான்ச் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியை வந்து நம்ம வதக்கி எடுத்துடணும். அதாவது சாட்டே பண்ணி எடுத்துடணும். இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு மஷ்ரூம் போட்டணும். மஷ்ரூமில் அதில் இருக்கிற தண்ணியிலே வந்து அது வெந்துடும். அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு அதை வந்து நம்ம வேக வச்சா போதும். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க வேண்டாம். ப்ரொக்கோலி வதக்கின அதே பேன்லேயே வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டு பன்னீரையும் குட்டி குட்டி ஸ்லைசஸாக வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது மூணையும் ஒரு பவுலில் நம்ம சேர்த்து வச்சுட்டு ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், வெங்காயம் ரெண்டுத்தையுமே நம்ம கொஞ்சமாக வந்து அதே பேனில் சாட்டே பண்ணிக்கணும். ஏன்னா பச்சையான டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது. லேசாக இதை வதக்கும் போது அதோட க்ரன்ச்சினஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரே பவுலில் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக காரத்துக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காக பிஸா சாஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சேர்க்கலாம். இல்லைனா க்ரீன் சாஸ் ஏதாவது ஒரு சாஸ் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இல்லை அந்த சாஸ் கூட நான் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிக்சட் ஹெர்ப் இருக்கிறது கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க பெப்பர், ட்ரை ரோஸ்ட் பண்ண பெப்பரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அடுத்து நம்ம ஒரு இரும்பு தவா எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே டபுள் சைட் ரொம்ப குறைவான தீ வச்சு ரோஸ்ட் பண்ண மாதிரி வச்சுக்கணும். அப்போ அந்த பட்டரோடு அந்த ப்ரெட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை போட்டு நம்ம வேணும்னா சீஸ் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே சாப்பிட்டாலுமே அது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நீங்கள் வந்து இது எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.